திரு இந்திரகுமார் தேரடி, மோடியினுடைய தீவிர திமுக எதிர்ப்பு அரசியல் இன்னைக்கு அவருடைய கருத்துக்களின் வாயிலாக ரொம்ப அதிகமாக காட்டமாக வெளிவந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? மோடி அவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மேடையிலையும் அவர் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் மோடிக்கா கேரண்டி, அப்புறம் மோடிக்கா பரிவார் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து பேசுறாரு. கூடுதலாக இன்றைக்கு திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவதாக ஒரு தோற்றத்தை கொடுத்திருக்கிறார். இந்த திமுக எதிர்ப்பு அவருக்கு பலனளிக்குமா அளிக்காதா அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியது, நேற்றைக்கு போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டு, இன்றைக்கு இவர் பிரதமர் மோடி பேசியிருக்கக்கூடியது. பிரதமர் மோடி பேசியிருப்பதில் ஏதாவது ஒரு இடத்தில் திமுக மீது ஆதாரபூர்வமாக ஒரு குற்றச்சாட்டை கூற முடிகிறதா? கச்சத்தீவு விவகாரத்தை பத்தி பேசுறாரு. அந்த கச்சத்தீவு விவகாரத்துல அந்த பேப்பர்ல இருந்த எல்லா டீடைல்ஸையும் ஏற்கனவே நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதுல எந்த இடத்தில் அவர் புதிய தகவலை கொண்டு வந்து கொடுக்க போகிறார் அப்படின்றது தெரியல. சரி, அது முடிந்து போன ஒப்பந்தம் அப்படின்னு யார் சொல்லி இருக்கிறா அப்படின்னா பிரதமர் மோடியே சொல்லி இருக்கிறாரு. 2014ஆம் ஆண்டு ஜூலை மாசம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கச்சத்தீவு தொடர்பாக வந்த வழக்குல, பல்லாவரம் பிஷர்மேன் கேவ் சேர்ந்தவர்கள் போட்ட வழக்குல பிரதமர் மோடி போட்ட அபிடவிட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இறையாண்மை கோருவது அல்லது இந்திய இறையாண்மையை கச்சத்தீவுக்கு நீட்டிப்பது என்பது குறித்தான விவகாரங்கள் எல்லாம் செட்டில்டு மேட்டர், முடிந்து போன விவகாரம், அதை பற்றி பேசுவதில் பயனில்லை அப்படின்னு கச்சத்தீவை மீட்பது குறித்தான முடிவுகள் தேவையற்ற ஒன்று என்று சொன்னது இந்த மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. ஆனா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? 2012 சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொல்றாங்க, நான் கச்சத்தீவை பத்தி படிக்க போறேன், படிச்சுட்டு நாடாளுமன்றத்தில் போய் பேசி அதை மீட்கிறதுக்கான முயற்சியில் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லி சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க. அவர் மறைந்து விட்டார். அதனால அவர் பண்ண பாலிடிக்ஸ் நான் பேச விரும்பல. ஆனா தமிழ்நாட்டிற்கு 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வருகை தந்த பாஜக காரர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், சுஷ்மா ஸ்வராஜ், இன்னும் பல ஒன்றிய இப்போது பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கடல் தாமரை மாநாடு நடத்தி கச்சத்தீவை மீட்போம்னு சொன்னாங்க. 10 வருஷமா என்ன செஞ்சீங்க? ராஜீவ் ஜெயவர்தனா அக்காடை ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைகோர்ட் குவாஷ் பண்ணி முடியுது. அப்ப ஸ்ரீலங்காவை விட மிகப்பெரிய நாடு ஸ்ரீலங்கா இன்றைக்கு இயங்கி கொண்டிருப்பதற்கே அஸ்திவாகமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவதற்கான ப்ரொவிஷனை பற்றி இந்த அரசு லீகல் கமிட்டியை கூப்பிட்டு ஆய்வு செய்திருக்கிறதா? அல்லது யார்கிட்டையாவது கருத்து கேட்டிருக்கிறதா? அல்லது தமிழ்நாட்டு மீனவர்கள்ட்ட அது குறித்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமே, வாக்குறுதியை நம்ம நிறைவேற்ற தவறிட்டோம்னு பல தடவை பல்லாவரத்தில் இருந்தும் ராமேஸ்வரத்துல இருந்தும் மீனவர்கள் கடிதம் எழுதுறாங்களே, இந்த கடிதத்துக்கு ஏதாவது நம்ம முகம் கொடுத்து பேசுவோம்னோ மோடி அவர்கள் என்னைக்காவது முயற்சி செய்திருக்கிறாரா? இல்லை. அப்ப இது எலெக்ஷன் ஸ்டண்ட். ரெண்டாவது, இந்த மோடிக்கா கேரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் கொடுத்த மிகப்பெரிய கேரண்டி என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க போகிறேன். எல்லாருக்கும் இந்தியாவில் நல்லா தெரியும், ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களுடைய மக்கள் தொகை பங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்தியா இன்னும் ஒரு யங்கான கண்ட்ரியா இருக்கு. அப்ப வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கு பெரிய மாஸ் மூவ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் செக்டார்ல அப்படின்றது எல்லா அரசுகளுக்கும் தெரிந்தது. அதை மையப்படுத்தி தான் இவர் எலெக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி பிரச்சாரம் பண்றாரு. அந்த பிரச்சாரத்தை முடித்து விட்டு ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்தவர் என்ன வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 2000 இருந்து 2024 வரைக்கும் இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் குறித்தும் அந்த அமைப்பு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அவைக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸிலிருந்து அந்த இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவில் படித்த இளைஞர்களுக்கு வேலையின்மை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வித் செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன், அதாவது அது உயர்கல்வி படித்த இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கு. எவ்வளவு அப்படின்னா 35% 2000 இருந்த அந்த வேலையின்மை 65.7% இளைஞர்கள் வேலை இல்லாமல் திரியும் நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. இன்னைக்கு மோடி அவர்கள் பேசுறாரு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த 3 பேருக்கும் எதிரான காங்கிரஸ் மற்றும் திமுக அப்படின்னு. நான் இந்த அறிக்கையிலேயே இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த அறிக்கையை யாரோ தனியார் அமைப்பு வெளியிட்டு இந்திய அரசுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம நடக்கல. இந்தியாவினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் தான் இந்த அறிக்கையை இந்தியாவில் வெளியிடுறாரு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் மற்றும் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்ற அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல ஒரு வரி, scheduled caste and scheduled tribes still lag in terms of access to better jobs. நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் scheduled caste பட்டியல் சமூகமும் scheduled tribes பழங்குடி மக்களும் இன்றும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருச்சுன்னு. ஆமா, எஸ்சி எஸ்டி have greater participation in work, வேலையில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நெசசிட்டி, அவங்களுக்கு தேவை இருக்கிறது, அதனால எங்கேஜ் ஆயிருக்கிறாங்க. எப்படியான ஒர்க்ல எங்கேஜ் ஆயிருக்கிறாங்கன்னா லோ பெய்டு, டெம்பரரி, கேஷுவல் வேஜ் ஒர்க் அண்ட் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல்
பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களை இந்தியா முழுவதும் வஞ்சித்திருக்கிறது இந்த மோடி அரசு. இதுதான் இவர் கொடுத்த கேரண்டி. அதான் சொல்றாரு, குடும்ப கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வரணும்னு விரும்புறாங்க. ஏழை பட்டியலின பழங்குடியின மக்கள் உயர் பதவிக்கு வர விரும்பல. ஆனா பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நாங்க ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ராம்நாத் கோவிந்த் ஆக்கி இருக்கிறோம். பிற்படுத்தப்பட்ட கற்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா உள்ளிட்ட இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 29 பிற்படுத்தப்பட்ட சமூக நீதிக்கான ஒரு அமைச்சரவையை நான் உருவாக்கி இருக்கேன். இதை நான் சேலஞ்ச் பண்றேன்னு சொல்றாருல, அந்த சேலஞ்ச் எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு, அதாவது ஓபிசி தலைவராகிய ஜனநாயக் மக்கள் தலைவர் கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுத்த அந்த விவகாரம். பாரத ரத்னா கொடுக்கிறப்ப அவர் ஒரு பெரிய கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? கற்பூரி தாக்கூரின் வழியில் நான் நடைபோட்டு கொண்டிருக்கிறேன்னு எழுதுறாரு. சரி, கற்பூரி தாக்கூரின் வழியில நடைபோடுறீங்களா? கற்பூரி தாக்கூருடைய டிமாண்ட் என்ன? ஓபிசியினுடைய விகிதாசார பிரதிநிதித்துவம், அவங்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கோ அந்த ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றாரு. மண்டல் கமிஷன் கொடுப்பதற்கு முன்னாலேயே ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் கற்பூரி தாக்கூர். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ரிசர்வேஷன் வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலையும் டெல்லி ஹைகோர்ட்லையும் நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்குல எல்லாத்திலையும் ரிசர்வேஷனுக்கு எதிரான மனுதாரராக ஆஜராகி வாதாடி கொண்டிருப்பது யார் அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியா, ரெப்ரசென்டிங் யூனியன் ஆஃப் இந்தியா தான் அதுல வாதாடி கொண்டிருக்கிறது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக. அந்த வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கிட வேண்டியதானே? தமிழ்நாட்டுக்கு 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து ஒன்றிய அரசு பின்வாங்கிக் கொள்ள வேண்டியது தானே? சமீபத்துல அருந்ததியர் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது, 1% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா? அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது 2021-22 ஆண்டுல. அந்த வழக்குல உச்சநீதிமன்றத்தில் அவங்க முன் வச்ச வாதம் என்ன? அந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக வாதத்தை முன் வச்சாங்க. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அந்த வன்னியர் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட வழக்கை பற்றி போன டிபேட்லயே நான் சொல்லியிருந்தேன். இவங்க சென்சஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த டிபேட் அங்கேயே முடிஞ்சிருக்கும், அந்த கேஸே நடைபெற்று இருக்க தேவையில்லை. ஆனா இவங்க சென்சஸை மறைச்சு வன்னியர்களை வஞ்சித்து விட்டு இன்னைக்கு பாமக கூட்டணியோட வந்திருக்காங்க. ரெண்டாவது, எஸ்சி எஸ்டி வந்து நாங்க பிரதமராக்கிட்டது, குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடியரசுத் தலைவராக இருக்கிற அதே நாட்டில் தான் நல்ல வேலை இல்லாம இந்த மக்கள் எல்லாம் இப்போது ரோட்டில் இருக்கிறார்கள். அவங்க குடியரசுத் தலைவராக இருக்கிற அதே நாட்டில் தான் பாஜக காரர்கள் பட்டியல் சமூக பழங்குடியின சிறுவர்களின் முகத்தில் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பழங்குடி ஒருத்தர் குடியரசுத் தலைவராக இருக்கிற நாட்டில் தான் பழங்குடியினத்தின் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு ரோட்டில் இழுத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பழங்குடி குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய நாட்டில் தான் 80க்கும் மேற்பட்ட பழங்குடியின சடலங்களை பிதைக்க இடமில்லாமல் அந்த மணிப்பூர் மாநிலமே நாற்றமடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிணங்களால் அந்த பிணங்கள் குவிக்கப்பட்டதற்கு யார் காரணம்? இந்த பழங்குடியை குடியரசுத் தலைவராக வைத்திருக்கக்கூடிய இறையாண்மை பெற்ற இந்த பிரதம மந்திரி தான காரணம். இதுதான் மோடிக்கு கேரண்டியா? இதுதான் மோடிக்கா பரிவாரா? உங்களுடைய சொந்த குடும்பத்துன்னு சொல்லிக்கிறீங்க இந்திய நாட்டை. அந்த சொந்த குடும்பத்தை கொத்து கொத்தா பிணங்களா கூச்சு வச்சிருக்கீங்களே மணிப்பூர்ல, கொத்து கொத்தா பிணங்களா ஏற்கனவே கூச்சு வச்சிருந்தீங்களே குஜராத்ல. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் பதில் சொல்ல போறா? பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ஒரு புதிய பிரச்சாரத்தை தொடங்குறாரு தமிழ்நாட்டில். பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட காத்திரமான ஃபேக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா அப்படி எந்த ஃபேக்டே அவரால் காட்ட முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பழைய நிகழ்வு திரு மனோகர் பாஷா அவர்கள் குறிப்பிட்டார். இப்போ அந்த பழைய நிகழ்வை பற்றி அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப அணுக்க தொண்டனாகவும் அந்த கட்சியில் முக்கியமான பதவியிலையும் இருந்த திருநாவுக்கரசர் அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகு பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த அரங்கத்திலேயே இருந்த பல பத்திரிகையாளர்கள் அதற்கு பிறகு வெளியே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு. அதனால அந்த நிகழ்வை மையப்படுத்தி டிபேட்டை தள்ளிட்டு போனோம் அப்படின்னா it will be a never ending debate மாறிவிடும். தமிழ்நாட்டில் பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு மோடி குறிப்பிடுறார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. பஸ் இலவசமாக மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய வசதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 35 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு கணக்கு பண்ணோம்னா அதுல ஒரு 1000 ரூபாய் அவங்களுடைய பாக்கெட்ல நிக்குது. புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் கிட்டத்தட்ட பெண்களை மட்டுமே மையப்படுத்தி, பெண் குழந்தைகளை மட்டுமே மையப்படுத்தி மானிட்டரியா பணமாக மட்டுமே 3000 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கையில நிக்குது ஒரு மாநிலத்தில். பணமா மட்டும்தான் கொடுத்துருக்குதா, மதிப்பாக எதுவும் கொடுக்கலையா அப்படின்னா அந்த திட்டங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்களை பாருங்க. மகளிர் உரிமை தொகைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க, புதுமை பெண் திட்டம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை ஒரு உதவித்தொகையாகவோ அல்லது வேற ஒரு பேர்லையோ அவங்க கொடுக்கல, ஒரு உரிமை கொடுப்பதாகத்தான், அதை எம்பவர் பண்றதா தான் அதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான டைரக்டா பெனிஃபிட் அடைகிற ஸ்கீம்ஸை பத்தி ஆய்வு செய்து தான் நோபல் பரிசே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேஷன் இருக்கு, அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு கையில் டைரக்டா பணம் போய் சேர்றதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் சேரும், ஒரு அரசாங்கம் அதை எப்படி செயல்படுத்தணுன்றது குறித்து உலக அளவில் ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பெண்கள் எந்த இடத்திலும் இங்கு தரக்குறைவாக பேசப்படவோ நடத்தப்படவோ இல்லை. ஜெயலலிதா என்கின்ற அந்த நபரை மட்டுமே எடுத்துக்கொண்டாலும் கூட
இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆனாலும் சரி, இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆனாலும் சரி, அதற்கு முன்பு திமுகவினுடைய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆனாலும் சரி, எந்த இடத்திலும் அம்மையார் ஜெயலலிதான்ற வார்த்தையை தாண்டிய ஒரு சொல்லை வந்து அவர் பயன்படுத்தியதே கிடையாது. ஜெயலலிதா கூட காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப கண்ணியத்தோட, இத்தனைக்கு திமுக ஆக்சுவலா களத்துல போய் விசாரிக்கும் போது திமுக தொண்டர்கள் வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கிறாங்க. ஏன் வந்து முதலமைச்சர் வந்து அம்மையார் ஜெயலலிதான் இவ்வளவு தடவை அவங்கள வந்து குறிப்பிட்டு பேசுறாரு, நீட்டு பத்தி பேசும்போது ஏன் ஜெயலலிதா பத்திலாம் பேசுறாரு, அவங்களே நீட்டை அனுமதிக்கலன்றதை பத்திலாம் பேசுறாரு, அவங்க மரணத்துக்கு நீதி கேட்பேன்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொண்டர்கள் கடுப்புல இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜெயலலிதாவை வந்து புகழ்ந்துதான் பேசிட்டு இருக்கிறாரே தவிர யார் இழிவுபடுத்தினாங்கன்னு தெரியல. இழிவுபடுத்தி பேசினது வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை தான் பேசியிருந்தார். அதை கூட ரவீந்திரன் துரைசாமி சார் ஃபேக்டா அங்கீகரிப்பார். அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அது ஃபேக்ட் தான். அவர் ஊழல் செய்த குற்றவாளியா அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பின்படி அவர் ஊழல் செய்த குற்றவாளி தான். அவர் வந்து கடைசியாக அவருக்கு தண்டனை சென்டென்சிங் மட்டும் நடக்கல, காரணம் அவர் இறந்து விட்டார். அண்ணாவை பற்றி பேசுனதை நான் ஏத்துக்கல, ஜெயலலிதா பற்றி பேசுனது கரெக்ட் தான். சரி, ஓகே. அண்ணாவை பற்றி பேசியதை தமிழ்நாடே ஏத்துக்கல, அதிமுகவும் ஏத்துக்கலன்ற அந்த காரணத்தை பயன்படுத்தி மாநில அரசுக்கு நீங்க இப்படி ஒரு பட்டியல் போடுறீங்க. இதுவரைக்கும் வெறும் பேச்சளவுல ஏட்டளவுல இருந்த மகளிர் இடஒதுக்கீடு 33% பேப்பர்ல தான் சார். அவர் தான் அது வந்து புது நாடாளுமன்றத்துல அதை திமுகவும் ஆதரித்தது, காங்கிரஸ் ஆதரித்தது, எல்லாரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு முன்னெடுப்பு அவர் செஞ்சிருக்கிறார். நானும் ஆதரிக்கிறேன் சார். அப்ப மகளிருக்கான இடஒதுக்கீட்டை மோடி கொண்டு வராருன்னா அது பெரிய நாரி சக்தி தானே? அது இல்ல அது நாரி சக்தி எல்லாம் இல்ல. ரவீந்திரன் துரைசாமி சாருடைய ஒரு வார்த்தையை நான் கடன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பேப்பர் டைகர். அந்த டைகர்னு கூட சொல்ல முடியாது, அது வெறும் பேப்பர் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடுத்து வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று நடத்துவாங்களாம். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதற்கு பிறகு அதன் அடிப்படையில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். தொகுதி மறுவரையறை, அதுக்கப்புறம் மக்கள் தொகை அந்த பேப்பர் டைகரை திமுகவும் காங்கிரஸ் ஆதரிக்குது இல்ல? திமுக பண்ணிருக்கு. உள்ளாட்சியில வந்து 50% மாறி இருக்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத 50% தமிழ்நாடு அரசு மாற்றி இருக்கிறது. அப்போ நகர்பாலிகா சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அதை இன்கிரீஸ். அப்ப நீங்க காங்கிரஸ்ல தானே இருந்தீங்க ராஜீவ் காந்தி இருக்கும்போது. ஒன்றிய அரசாங்க மோடியினுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல என்ன இருக்கு? காங்கிரஸ் அதை ஏற்கனவே கொண்டு வர பார்த்தது. அப்போது பாஜக அதை ஆதரித்ததா? அப்போது அதை செயல்படுத்துவதற்கு என்ன சிக்கல்கள் இருந்தது? இப்போது இருக்கக்கூடிய அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ல எடுத்துங்க, உமன் ரெப்ரசன்டேஷன்ல பார்லிமெண்ட்ல உமன் ரெப்ரசன்டேஷன் 33% என்ஷூர் பண்ணுவதற்கு அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? எதுவுமே இல்ல. அப்போ வெறுமன பேப்பர்ல வந்து ரிசர்வேஷனை எழுதி வைத்து விட்டு அதை கொடுக்க போகிறேன். அதாவது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் நம்ம கையில இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு செக்டாருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கலான்றது சட்டம். அதை வந்து இவங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்களா? ஏற்கனவே பேப்பர்ல இருக்கிறதே ஒழுங்கா செய்யல, புதுசா ஒன்னு எழுதி வச்சுட்டு அதை செய்ய போறேன், செய்யலாம் அப்படின்னு இஃப் கிளாஸ்ல பேசிட்டு இருக்கிறாரு மோடி. ஓகே, பார்க்கலாம். நெற்றிக்கண் நிகழ்ச்சியின் தலைப்பை நேயர்கள் முன்பாக வைத்திருந்தோம். அவர்கள் இணையத்தில் அளித்த அந்த முடிவுகளை தற்போது நாம் திரையில் பார்க்கலாம். தமிழ்நாடு முன்னேறுவதற்காக கேரண்டி அளித்திருக்கிறார் பிரதமர் மோடி. மறுபக்கம் கேள்விகளை தொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதை கடந்து இன்றைக்கு மக்களுடைய அந்த கருத்து கணிப்பை பார்க்கலாம். ஊழல், வெறுப்பு அரசியல், ஆணவம், திமுக மீது புகார்களை அடுக்கிய பிரதமர் மோடியின் பேச்சு என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் என்று 29% பேரும், அவதூறு கருத்து என்று 71% பேரும் தங்களுடைய வாக்குகளாக பதிவு செய்திருக்கின்றனர். திரையில் அந்த முடிவுகளை பார்க்கிறோம். ஊழல், வெறுப்பு அரசியல், ஆணவம், திமுக மீது புகார்களை அடுக்கிய பிரதமர் மோடியின் பேச்சு என்பது ஆதாரத்தின் அடிப்படையிலானது என்று 29% பேரும், அவதூறு கருத்து என்று 71% பேரும் தங்களுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கின்றனர். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.